வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். தேவையான பொருட்கள்: வாழைக்காய் ஒன்று எடுத்துருக்குறேன். பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய் சீவுறதில் சீவி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காய் அழகாக வரும். இந்த மாதிரி கடல மாவு ஒரு 200 கிராம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், சோடா உப்பு 1 சிட்டிகை, அரிசி மாவு 1 ஸ்பூனு, கடலை மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். பஜ்ஜி நல்லா மொறு நல்லா வரும். தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கணும். பஜ்ஜி போடுற அளவுக்கு மாவு நல்லா கரைச்சிக்கிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பஜ்ஜி போட்டுக்கலாம். மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நல்லா மாவில் ஃபுல்லாக நடைச்சிடுங்க. போட்டோம்னா எண்ணெயில் இந்த மாதிரி மேலே வரணும். வாழைக்காய் ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பஜ்ஜி வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.